ஹாய் ஃபேமிலிஸ், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய கடாய் வச்சு இப்போ 150 கிராம் ஆயில் சேர்த்து 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் 400 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் குறைன்னு, அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ வதக்கி விட்டாச்சு. இது கூட 100 கிராம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டதும் 10 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே நான் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். இது கூட 200 கிராம் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு சேர்க்கணும். சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதும் 50 கிராம் கெட்டி தயிர் எடுத்துருக்கேன், புளிக்காத தயிர், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வரட்டும். இப்போது மல்லிக்கீரை புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விட்டதும் நான் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டதும் இப்போ நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 7 கிளாஸ் நான் தண்ணி வைக்கிறேன். 7 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இப்போ கறி வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். உலை கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன், ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ உலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். ஒரு முறை கலந்து விட்டதும் 10 நிமிஷம் இப்போ தம்மில் போட்டுடலாம். தம்மில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தம்மை உடச்சி கிளறி விட்டுடலாம். நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் பார்த்துடலாம். இப்போ சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.